டியூஸ்டே ஈவினிங் 2-3 நாளாக துணியெல்லாம் மடிக்காமல் இங்கே போட்டு வைக்கவும் அங்கே போட்டு வைக்கணும் போட்டு வச்சுட்டே இருந்தேன். என்ன ஆனாலும் சரி இன்றைக்கி துணியை மடிச்சுட்டு தான் நைட் சமையல் செய்ய போகணுன்ட்டு துணியை மடிச்சிட்டேன். குட்டி பாப்பாவுக்கு இன்றைக்கி டியூஷன் லீவு, அதனால் சன்சியே ஹோம்ஒர்க் சொல்லி கொடுத்துட்ருக்கா. மதியம் போல் ரேஷன் கடைக்கு போயிருந்தேன். பாமாயில் பருப்பு எல்லாத்தையும் எடுத்து வச்சிடலான்னு வச்சுக்கிட்டு இருக்கேன். இந்த பருப்பு யூஸ் பண்ணி தான் நான் அரிசி பருப்பு சாதம் செய்வேன். ரொம்பவே டேஸ்ட் நல்லாயிருக்கும். காலையில் வச்ச தக்காளி குழம்பு மீதி இருந்தது, தயிரும் இருந்தது. அது கூடயே கொஞ்சமாக முட்டை மட்டும் வறுத்துக்கலான்னு நான் முட்டை வறுத்துக்கிட்டு இருந்தேன். ஹஸ்பண்ட் பார்த்தீங்கன்னா இந்த கொக்கு மீன் கிடச்சிதுன்னு அவங்க வாங்கிட்டு வந்தாங்க. இந்த மீன் சளிக்கு ரொம்பவே நல்லது. நாளைக்கு ஸ்நாக்ஸ்க்கு பார்த்தீங்கன்னா கொஞ்சமாக கொண்டக்கடலை ஊற வச்சுட்டு இட்லி தோசை மாவும் இல்லை, அதையும் ஊற வச்சிடலான்னு ஊற வச்சுக்கிட்டு இருக்கேன். 1 டம்ளர் இட்லி அரிசி, 1 டம்ளர் கருப்பு கவுனி அரிசி, 1/2 டம்ளர் உளுந்து, கொஞ்சமாக வெந்தயம் சேர்த்து கருப்பு கவுனி அரிசி தோசை மாவு ஊற வச்சுட்டேன். நைட் சாப்பாடு எப்போவுமே எல்லாரும் ஒன்றா கீழே உட்காந்து டிவி பார்த்துக்கிட்டே சாப்பிடுவோம். சன்சி எல்லாத்துக்கும் சாப்பாடு போட்டு வச்சுக்கிட்டு இருக்கா.